தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக உயரட்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் உருவாகட்டும். தமிழ்நாட்டில் பொருளாதார நெருக்கடி காரணமாக போராட்டங்கள் வெடிக்கட்டும். அப்படி நிகழ்ந்தால் கூட அந்த பொருளாதார சிக்கல் இருந்து என்றாவது ஒரு நாள் மீண்டு எழ முடியும். பொருளாதார நிலையை சமாளித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஆறுகளும் குளங்களும் ஏரிகளும் மலைகளும் அழித்தொழிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? வரலாற்றை பின்னோக்கி பாருங்க. வெள்ளைக்காரன் 300 ஆண்டு ஆண்டான் இந்த இந்தியாவை. ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 300 ஆண்டு. அந்த 300 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனான். இந்த நாட்டு மக்களின் உழைப்பை சுழலினான். நாம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்கிட வைத்தான், கொலை செய்தான், சுட்டான், புதைத்தான், எல்லாம் நடந்தது வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில். ஆனா 300 ஆண்டு அவ்வளவு கொடுமை செய்த வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம் பின்னோக்கி வைப்பார். எண்ணற்ற மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். எண்ணற்ற மன்னர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுப்பு செய்தார்கள், போர் புரிந்தார்கள், வாரசுரிமை சண்டை நிகழ்ந்தது, வாதாபி எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, கோயில் நொறுக்கப்பட்டது, புத்த மடங்கள் உடைக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள். இவ்வளவு கொடுமை இருந்துட்ட போதும், எத்தனை உயிர்கள் போன போதும் எந்த ஒரு மன்னனும் மலையை தகர்த்து அரண்மனை கட்டல, மணல் கொள்ளையை அடித்து அவன் கோட்டை கட்டல. அவன் இயற்கையை அப்படியே வைத்திருந்தான். அப்படி வெள்ளைக்கார ஆட்சி மன்னராட்சின்னு பல 100 ஆண்டுகளாக சேமித்து வைக்கப்பட்ட இயற்கையின் பட்டகங்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியிலே அழித்தொழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது.